நேற்று முடிந்தது, இன்று ஒரு புதிய வாய்ப்பு. அந்த புதிய வாய்ப்பை சிந்தனையாக மாற்றும் மேடைதான் நட்புலரி. இங்கு பேசுவது ஒரு உரை அல்ல, வாழ்க்கையை மாற்றும் பயிற்சி. பல மேடைகளில் ஒருவர் பேசுவார், 100 பேர் கேட்பார்கள். ஆனால் நட்புலரி மேடையில் அது முற்றிலும் வேறுபட்டது. இங்கே 100 பேர் கேட்கப் போவதில்லை, ஆனால் 100 பேர் நாளை பேசப் போகிறார்கள். நட்புலரி மேடை கேட்பவர்களை பேச்சாளர்களாக மாற்றும் மேடை. தமிழ் மொழியில் நெடிலும் குறிலும் அது வெறும் இலக்கணம் அல்ல, அது வாழ்க்கை சொல்லும் தத்துவம். இன்றைய நமது தலைப்பு சா நெடில் நீ குறில். சா என்றால் சாதனை, சாகசம், சாமர்த்தியம், சிந்தனை என்று சொல்லிக்கொண்டே போகலாம். வாழ்க்கையை உயர்த்தும் சக்தி கொண்டவை இந்த சா. ஆனால் அந்த சாதனை யாருக்காக? நீ. சாதனைக்கு வழிகாட்டுபவர்கள் பலர் இருக்கலாம், ஆனால் அந்த பாதையில் நடக்க வேண்டியது நீதான். நட்புலரி மேடையின் மிக பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? இங்கே யாரும் நான் பேச முடியாது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இங்கு தயக்கம் அதிக நாட்கள் வாழ முடியாது. நட்புலரி மேடையில் பயம் வந்தாலும் பேச வேண்டும், பேசினால் பயம் ஓடிவிடும். நாம் அனைவரும் வாழ்க்கையில் சாதனை செய்ய விரும்புகிறோம். ஆனால் ஒரு உண்மை இருக்கிறது, சாதனை செய்ய ஆசை எல்லோருக்கும் இருக்கிறது, முயற்சி செய்ய துணிவு சிலருக்கே இருக்கிறது. அந்த துணிவை உருவாக்கும் ஒரு பயிற்சி மேடை தான் நட்புலரி. இன்று நாம் அனைவரும் சா நெடில் நீ குறில் என்ற தலைப்பில் பல கோணங்களில் சிந்தித்து, இந்த சிறிய எழுத்துக்கள் ஆனால் பெரிய வாழ்க்கை பாடத்தை ஒவ்வொரு வாயிலாகவும் கேட்க டிஸ்கஷனாக கொண்டு செல்ல இருக்கிறோம். ஆக இன்றைய சிந்தனைக்கு வாழ்க்கையுடன் இணைத்து அருமையான கருத்துக்களை பகிர இப்போது உங்களுடைய கைகளை உயர்த்தி, முதலில் சாதனை என்பது ஒரு நீண்ட பயணம், அந்த பயணத்தை தொடங்கும் மனிதன் நீ என்ற வகையில் நாம் இந்த துவக்கத்தை ஆரம்பிக்கிறோம். யாரெல்லாம் பேச அல்லது உங்கள் கருத்தை ஷேர் பண்ணணும், நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். தாமோதரன் சார் வாங்க. தாமோதரன் சார். நட்புலருக்கு இனிய காலை வணக்கம். சாதனை ஒரு மனிதனுடைய பிறப்புரிமை. ஒரு மனிதன் பிறந்தால் அவன் சாதிக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். ஏதோ பிறந்தோம் ஏதோ சென்றோம் என்று காலத்தை கடத்துவது மனிதனுடைய இயல்பாக அமைந்தாலும், ஒரு சாதனை புரிய வேண்டும் என்று அவன் நினைத்துவிட்டால் இமயமலையை கூட அவன் ஒரு நொடியில் ஏறிவிடலாம். அவ்வளவு பெரிய சாதனை ஒரு மனிதனிடம் இருக்கின்றது. அந்த சாதனையை ஏன் அவன் புரிய தயங்குகிறான் என்பது அவனுடைய மனதின் எண்ணங்கள் அந்த அளவுக்கு அவன் வளர்ச்சி அடையவில்லை என்பதைத்தான் குறிக்கின்றது. இருப்பினும் ஒரு சாதனை புரிய வேண்டும் என்று மனதில் நினைத்துவிட்டால் நிச்சயமாக அவன் எண்ணங்கள் அந்த அளவுக்கு அவனுக்கு உரிய பதவியை அது தர வேண்டும். அந்த பதவியில் அவன் உயர வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருடைய செயல்களை, ஒவ்வொருடைய பேச்சுக்களை கேட்டு கேட்டு அவன் மனதில் அந்த சாதனையை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவன் மனதில் வர வேண்டும் என்ற ஒரு கருத்தை நான் கூறி பதிவு செய்து அடுத்தவருக்கு வழிவிடுகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு. துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் சுமக்கலாம், மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாயலாம். ஸோ எவ்ரி ஒன் பார்ன் இஸ் ஹியர் டு மேக் எ டிஃபரன்ஸ். ஒவ்வொருத்தரும் இங்கே பூமியில் வந்து ஒரு வித்தியாசம், ஒரு மாற்றத்தை உருவாக்க தான் நம்ம பிறக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாமோதரன் சார் துவக்கி வச்சிருக்காரு. மிக சிறப்பு. இந்த வகையில் அடுத்த கருத்தை ஷேர் பண்ணுறதுக்கு உங்களோட ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. தாமோதரன் சார் ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிங்க, பேசி முடிச்சவங்க ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு யார் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க.
இன்னைக்கு யுஎஸ் வந்து ஈரானை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. 11வது நாளா தொடருது. 28 பிப்ரவரியில் ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கு முன்னாடி வெனிசுலாவில் அட்டாக் பண்ணி வெனிசுலாவோட அதிபரை அரெஸ்ட் பண்ணாங்க. வெனிசுலாவையும் இப்போ ஈராக்கையும் அட்டாக் பண்ணுறதுக்கு 1000 காரணங்கள் சொல்லப்பட்டாலும் உலகத்தில் உற்பத்தி ஆகிற கருப்பு கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கச்சா எண்ணெய் 100 பேரல் உற்பத்தி ஆச்சுன்னா அதில் 30 பேரல் வந்து இந்த 2 நாடுகள்ல இருந்து உற்பத்தி ஆகுது. ஸோ அப்போ வந்து அது அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்படின்றது தான் அதில் ஆழமான உண்மையாக இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து வல்லாதிக்க நாடுகள் வந்து மற்ற நாடுகளை வந்து தன்னுடைய கையில் கொள்ளணும் அப்படின்றது தான் அதுக்கு அடிப்படையான காரணம். அந்த அடிப்படையில் தான் வந்து தொடர்ந்து இவங்க போர் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு மேலோட்டமாக பல காரணங்கள் சொல்கிறாங்க. அப்படிதான் இன்னைக்கு வந்து பார்க்க வேண்டியிருக்கு. வேற யாராவது உங்களுடைய கருத்து இதை ஒட்டி ஷேர் பண்ணணும்னா நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு பேசலாம். சார், நான் ரமேஷ் பேசுகிறேன் சார். சார், அனைவருக்கும் நண்பர். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று சாக்ரட்டிஸோட சிந்தனைகள் பற்றி பேசணும். அதோட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா, அந்த சாந்தியில் இன்னொரு விஷயம் என்னன்னா, சாந்தி நிலவட்டம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, நம்ம இன்னைக்கு போர் பற்றிலாம் நீங்கள் அழகாக குறிப்பிட்டீங்க. எல்லா போரும் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா செல்வத்தை கைப்பற்ற அப்படிதான் சொல்றாங்க. அதாவது ஒன்னா செல்வமா இல்ல பவர், ரெண்டாவது ஒரு விஷயத்த கைப்பற்றதான் இருக்கு. ஒரு மனிதன் வந்து ஒரு பேசிக்கா அவனுக்கு அந்த போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க. அந்த மனநிலை மாற்றம் வந்து இண்டிவிஜுவலா வர ஆரம்பிச்சிட்டாலே ஒரு நாட்டோட போரே கூட அந்த எண்ணத்துல இருந்து நல்ல எண்ணம் இல்லாததுதான் வந்து ஒரு போராவே வெளிப்படுற மாதிரி நமக்கு தோணுது. ஒரு செல்வத்தை நோக்கியோ ஒரு பவரை கொண்டு வந்துவதோ ஒரு போர் வருது. அப்போ மனநிலை மாற்றம் ஒரு மனிதன்கிட்ட வந்து அடிப்படையாக அந்த மாறுதல்கள் வரும்போது ஒரு நாட்டோட போர் கூட மாறும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஒரு தலைவன் பார்த்தீங்கன்னா நம்முடைய மேலான எண்ணங்கள் வந்து கீழான எண்ணத்தை அமுக்கிட்டு அது மேலோக்கி வரும்போது ஒரு தலைவன் ஆகிறான் அப்படின்னு சொன்னோம். ஒரு பெரிய நாட்டை வழி நடத்துற மிகப்பெரிய நாடு, வல்லரசாக ஃபீல் பண்ற நாடுல ஒரே ஒரு தவறான ஒரு மனிதன் வந்து இருக்கும்போது அந்த டோட்டல் அந்த நாடோட எதிர்காலம் மட்டும் இல்லாம டோட்டல் அண்டை நாடுகள் அதை சார்ந்து இருக்கிற நாடுகளோட எதிர்காலத்தையும் சேர்த்து உழைக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எப்பவுமே வந்து தனி மனிதன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மனிதனாக இருக்கிற வரைக்கும் அவருக்கு மட்டும் இல்லை அவர் சுற்றி இருக்கிற வரைக்கும் ரொம்ப அருமையா இருக்கும். ஒரு சாந்தி நிலவணும்னா மனிதனோட மனமாற்றம் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது. நன்றி. நன்றி நன்றி சார். கருணை, வீரம், பொறுமை இந்த மூன்றும் இருந்தால் தலைவன் ஆகலாம். ஸோ அந்த வகையில் இதுவரை உலகத்தில் நடந்த போர்கள், இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற உக்ரைன் ரஷ்யா போரோ அல்லது இஸ்ரேல் யுஎஸ் ஈரான் போரும் இல்லை வருங்காலத்தில் நடக்க போகிற போர்களும் தனி மனித விருப்பு வெறுப்புகளுக்காகவே நடக்கின்றது. பொது நன்மைக்காக உலகத்தில் இதுவரை ஒரு போரும் நடந்ததாக வரலாறு இல்லை. அந்த வகையில் தொடர்ந்து மனிதர்கள் ஏன் போர் செய்கிறாங்க சாந்தி இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேன் ஹூ ஃபெயில் டு கான்க்யூர் த மைண்ட், யாரை மனசால ஜெயிக்க முடியலையோ அவங்க தான் வந்து அடுத்தவங்களுடைய பாடியை வந்து கில் பண்ணுறாங்க. அது வந்து டொமஸ்டிக் வயலன்ஸு, குடும்பத்திலேருந்து புருஷன் மஞ்சாதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உலகத்துடைய சாம்ராஜ்ய வல்லரசுகள் கூட இன்றைக்கி அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் தான் தொடர்ந்து போர்கள் நடக்குது. அதனால தான் வந்து பொது நன்மைக்காக இருந்தால் போரை அவாய்ட் பண்ண முடியாது. ஒரு போரும் இதுவரை பொது நன்மைக்காக நடந்ததா வரலாறு இல்லை. வரப்போகிற காலங்களே அது இருக்க போவதில்லை அப்படின்ற மாதிரி சாந்தி நிலவ வேண்டும். போர் முறை கொண்டவருக்கு நேர்முறையை விதைப்போம். நல்ல மனசு இருந்ததுன்னா இந்த போரெல்லாம் கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றது உண்மை. அந்த வகையில் சாந்தி நிலவட்டும்னு ரமேஷ் சார் அவருடைய கருத்தை பகிர்ந்திருக்காரு. அடுத்ததா முத்துசெல்வி மேடம் வாங்க, முத்துலட்சுமி மேடம் வாங்க.
தேங்க்யூ சார். அனைவருக்கும் நற்புலரி காலை வணக்கம். இது ரிலேட்டடா என்னோட பாயிண்ட்ஸ் வந்து அதாவது நான் எப்படி யோசிச்சு பார்த்தேன்னா, கடவுள் வந்து இந்த உலகத்தை படைக்கும்போது எப்படி ஒரு மனநிலையில படைச்சிருப்பாரு. அவருடைய அவருடைய என்ன சொல்றது? எவ்வளவு ஒரு பெரிய மனசு கடவுளுக்கு இருந்தா, இந்த உலகத்த படைக்கும்போது எல்லாமே ஃப்ரீயா தான் குடுத்தாரு. அவருக்கு இருக்கிற இப்ப இந்த உலக தலைவர்கள்லாம் நான் பெரியவன், நீ பெரியவன்னு அடிச்சுக்கிறாங்க. செல்வத்துக்காக அடிச்சுக்கிறாங்கன்னு இப்ப சொன்னாங்க சார். அது மாதிரி. பவர், செல்வம் இதுக்காக தான் மனுஷங்க அடிச்சுக்கிறாங்க. ஆனா இது எல்லாத்துலயும் நிரம்பி சிறந்து விளங்குறவர் வந்து கடவுள். கடவுள் வந்து ஆனா படைக்கும்போது, இது எதுக்குமே ஒரு விலை நிர்ணயிக்கல. எதையுமே நிர்ணயிக்கல. மனுஷனுக்கும், மத்த எல்லா உயிர்களுக்கும் வந்து எல்லாத்தையும் ஃப்ரீயா தான் குடுத்தாரு. நீங்க இந்த எல்லாத்தையும் வச்சு அனுபவிச்சுக்கோங்க. இயற்கைய அனுபவிங்க அப்படின்னு சொல்லி அவ்ளோ ஒரு பெரிய மனசோட அவ்ளோ இதா குடுத்தாங்க. ஆனா, அது மாதிரி இப்போ நம்ம இந்த உலகத்துக்கு ஒரு உயிர் வரும்போது கூட, அந்த உயிர் உள்ள வர்றதுக்கு விசா, பாஸ்போர்ட் எதுவும் கிடையாது. ஒண்ணும் கிடையாது. எல்லாமே ஃப்ரீ தான். கடவுள பொறுத்தவரைக்கும் அத்தனையும் ஃப்ரீ தான். இந்தா வச்சுக்கோங்க. நீங்க அனுபவிங்க. நல்லா இருங்க. நீயும் வாழு, மத்தவங்களையும் வாழ விடு. அதுதான் அவங்க கான்செப்ட். அப்படிதான் நம்ம படைக்கப்பட்டோம். நம்ம படைக்கப்பட்ட ரீசன் வந்து அதுதான் இந்த உலகத்துல வந்து, உலகத்த நிம்மதியா, நல்லபடியா நம்மளும் வாழணும், மத்தவங்கள வாழ விடணுங்கிறதுக்காக. ஆனா, கடவுளால படைக்கப்பட்ட நம்ம என்ன பண்றோம்? அத்தனையும் வந்து பிசினஸ், காசு அப்படி இப்படின்னு அந்த பேராசை. கடவுள் ஆசையா படைச்ச உலகத்த நம்ம பேராசையால அழிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. இப்போ ஒரு மனுஷன தவிர மித்த உயிர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு அனிமல்ஸ் சரி, பேர்ட்ஸ் சரி எல்லாமே வந்து அதுங்களும் தான் வந்து இந்த மைக்ரேஷன் அது இதுன்னு இங்கேருந்து அங்க போகுது, அங்கேருந்து இங்க போகுது, எல்லா இடத்துக்கும் போகுது, வருது. உலகம் ஃபுல்லா பரவி இருக்குது. ஆனா எந்த கட்டுப்பாடும் கிடையாது. எனக்கு உனக்குன்னு சேர்த்து வச்சுட்டு, என் ஃபேமிலி, உன் ஃபேமிலி அப்படி எதுவுமே கிடையாது. அப்பப்ப எடுக்குது, சாப்பிடுது, போகுது. அவ்வளவுதான். ஆனா அதுங்க சந்தோஷமா இருக்குதுங்க. அப்படி ஒரு அழகான இதுல, இது பார்த்தீங்கன்னா, இது எனக்கு தான், உனக்கு தான் சண்டை போட்டு, தானும் அனுபவிக்காம, மத்தவங்களையும் அனுபவிக்க விடாம, எவ்ளோ ஒரு பேராசையோட உச்ச கட்டத்த வந்து இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கையில. அப்படிங்கிற அந்த தாட் தான் எனக்கு ஓடுச்சு. அ படைச்ச இறைவனே ஃப்ரீயா குடுத்தப்போ, நம்ம யார் அத எடுத்து அடுத்தவங்களோட இத எடுத்து நம்ம அபகரிக்கணும்? நம்ம யார் ஒருத்தங்களுக்கு ஒருத்தர் லிமிட்டேஷன் போடுறது? நீ இங்க போகக்கூடாது, நீ அங்க வரக்கூடாது. இங்கேருந்து அங்க போறதுக்கு நீ விசா வாங்கணும், பாஸ்போர்ட் வாங்கணும். என் காசு, உன் காசு, என் செல்வம், உன் செல்வம். இதெல்லாம் கட்டுப்பாடு விதிக்கிறதுக்கு நம்ம யாரு? ஆஃப்டர் ஆல் நம்ம ஒண்ணுமே கிடையாதுங்கிற அந்த ஒரு அறிவு கூட இல்லாம நம்ம எவ்வளவு ஆட்டம் போட்டுட்டு இருக்கோம். அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கும்போது மனசு ரொம்ப கஷ்டப்படுது. அ ஆனா நம்ம என்ன சொல்றோம்? நம்ம தான் வந்து 6 அறிவு படைத்த மனிதன், நான் பெரியவன் அப்படின்னு நமக்கு நாமே இப்ப எப்படி ஒருத்தர் வந்து எனக்கு நான் தான் எல்லா உலகத்துக்கும் பீஸ் உண்டாக்குனது. எனக்கு பீஸ் நோபல் பீஸ் பிரைஸ் குடுங்கன்னு ஒருத்தர் எப்படி கேட்டுட்டு இருக்காரோ, அது மாரி நமக்கு நாமே நம்ம டைட்டில் குடுத்துட்டு இருக்கோம். நம்ம தான் 6 அறிவு படைத்த மனிதர்கள். நான் தான் பெரியவன் அப்படின்னு. ஆனா கிடையவே கிடையாது. நம்ம இதோட ஒரு பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சௌந்தரராஜன் வாலியுடைய பாட்டு. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை சிறிய பறவைக்கும் எத்தனை பெரிய அறிவு இருக்கு. உயர்ந்தவர் என்ன, தாழ்ந்தவர் என்ன, உடல் மட்டுமே கருப்பு. அவர் உதிரம் என்னும் சிவப்பு. ஒரு வழி நடந்தார் உயர்ந்தவராவார். ஒரு வழி நடந்தார் உயர்ந்தவராவார். பல கோழியை வழி பாரு. கடந்தால் தாழ்ந்தவர் ஆவார். ஆ படவழி கடந்தவர் தாழ்ந்தவர் ஆவார். கரெக்ட். கோழியைப் பாரு காலையில் விழிக்கும், குருவியைப் பாரு சோம்பலை பழிக்கும், காக்கையைப் பாரு கூடிப் பிழைக்கும், காக்கையைப் பாரு கூடிப் பிழைக்கும், நம்மையும் நம்மையும் பாரு நாடே சிரிக்கும். எப்படி இது எவ்வளவு ஒரு அந்த காலத்துல 1965லயோ இதுலயோ வாலி அவங்க எழுதின பாட்டு. அந்த பாடல்களுடைய வரிகள் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஊரே சிரிக்குது, நாடே சிரிக்குது நம்மளோட நிலைமைய பார்த்து. ஆனா நம்ம காலர தூக்கி விட்டுட்டு நான் தான் பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்றோம். ச்சே! எப்படி ஒரு ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய நிலை என்னன்னு கூட தெரியாம, இன்னைக்கு தூங்கி நாளைக்கு இருப்போமான்னு தெரியாத ஒரு நிலையில்லாத உலகத்துல, எத்தன பேருடைய தூக்கத்த இது பண்ணி தூங்க விடாம, நிம்மதிய கெடுத்து இப்படிலாம் ஒரு போர் அவசியமா? இது தேவையா? இத ஒரு ஏன் இத எப்படி இந்த இத அறியாமைன்னு சொல்றதா? என்ன சொல்றதுன்னே தெரியல. இதுக்கு ஒரு முடிவு எப்படி யார் கட்ட போறாங்க? என்ன பண்ண போறாங்க? எதுவுமே தெரியாத ஒரு நிலை இருக்கு. ஆனா, ஒம் கடவுள் கொடுத்தது ஃப்ரீ. அத வந்து தடுக்கிறதுக்கு யாருக்கும் எந்த இதுவும் கிடையாது. இத நம்மளா புரிஞ்சுக்காட்டா,
அதை புரிய வைக்கிற காலம் சீக்கிரம் வரும். அவ்வளவுதான் அப்படிங்கறதுதான் என்னோட தாட்ஸ். தேங்க்யூ சார். நன்றி நன்றி மேடம். சிறப்பான பாடல் வரிகளை இந்த பூமிக்கு வரக்கூடிய எண்ணற்ற உயிர்களை வந்து மனிதன் பிரித்து வச்சிருக்கான். மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்கிறது, காற்றும் நீரும் பொதுவில் இருக்கிறது அப்படின்ற பாடல் வரிகள் மாதிரி இந்த நம்மளம் பாரு நாடே சிரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழகான வரிகளை கொடுத்த முத்துலட்சுமி மேடத்துக்கு நன்றி தெரிவித்து அடுத்து வெங்கட்ராமன் சார் உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம். தேங்க்யூ சார். நற்புலரி வணக்கம். இன்னைக்கு ரொம்ப அருமையான ஒரு டாபிக்கை வந்து நம்ம எடுத்திருக்கோம். அதுல வந்து முக்கியமா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த தனி மனித ஒழுக்கம் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, மனிதனுக்கு நாகரீக மனிதன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அவங்களோட பிரச்சனைக்கு காரணமே நாகரீகம்ன்றது ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற இடத்துல நம்ம நாகரீகமா முன்னேறி இருக்கோன்றதுதான் காரணம் அப்படின்றாங்க. ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த புலால் மறுத்தல் அப்படின்றத ரொம்ப அருமையா திருவள்ளுவர் ஒரு 10 பாட்டுல சொல்லியிருக்காரு. இந்த 10 பாட்டுல நிறைய பேர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த எக்கனாமிக் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணமே கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இந்த நாகரீக மனிதன் தன்னுடைய தேவைக்காக மற்ற உயிர்களை கொல்ல ஆரம்பித்து விட்டான். அது காலத்தின் தேவை, அதுக்காக நம்ம வந்து இல்ல கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பண்றோம் அப்படின்றாங்க. இப்ப இதெல்லாம் காரணமா தான் ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு நமக்கு செய்யுது அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா சிக்கன் தேவையா இருக்கு அப்படின்றதுக்காக எத்தனை பேர் எவ்வளவு இடத்துல நம்ம தகுதிக்கு மீறி தேவையில்லாத இதெல்லாம் வளர்த்து அதை வந்து செய்யறோம். இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் நாட்டுக்கு தனி தேவையா இருக்கும்போது இன்னொரு நாட்டுல இருந்து நம்ம போய் நம்ம ஆக்கிரமிப்பு பண்றாங்க. அதை வந்து இல்லையா அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்காம அதை வந்து தனி மனிதனோட ஒரு பேராசை தான் இவ்வளவுக்கும் காரணம் அப்படின்றதுதான் என்னுடைய குற்றச்சாட்டா இருக்கும்னு நான் நம்புறேன். எப்ப வந்து இன்னைக்கும் நம்ம பார்த்தோம்னா நம்ம காட்டு மீராண்டி அப்படின்னு நம்ம யார சொல்றோமோ அவங்க எல்லாம் தனி மனித ஒழுக்கம், கூட்டு ஒழுக்கம், ஊரோட ஒழுக்கம், கட்டுப்பாடு அப்படின்றதோட சேர்ந்து ரொம்ப அழகா நல்ல விதமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்க எப்போ ஒரு இடத்துக்குள்ள இந்த நாகரிக மனிதன் எப்படி அவங்கள போறோமோ அப்படின்னு சொன்னோமோ அந்த இடத்த கால் அடிச்சோன்னு எல்லாத்தையுமே நமக்கு மிருகங்கள் நடக்கிற இடத்துல எல்லாமே வளருது. ஆனா மனிதன் காலடிப்பட்ட இடத்துல எதுவுமே நடக்கிறது இல்லைன்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த அளவுக்கு நம்ம பூமியை நம்மளால மாத்தி வச்சிருக்கோம். பூமியும் ஒரு நாளைக்கு தன்னால் கொள்ள முடியாத அளவு வரும்போது அதுவும் தன்னுடைய பாரத்தை சரி செய்து கொள்கிறது. அதற்குதான் இந்த மாதிரி இந்த வைரஸ் அதெல்லாம் வருது அப்படிங்கும் போது தன்னை ஒரு நிமிஷத்துல அது மாத்திக்கிச்சு அப்படின்லாம். இந்த கொரோனா வைரஸ்ன்றது நம்ம இன்னும் மறந்திருக்க மாட்டோம். 5 வருடத்திற்கு முன்பும் 7 வருடத்துக்கு முன்பும் வந்த போது தன்னுடைய மனிதனுடைய சுற்றுச்சூழலை எவ்வளவு தூரம் கெடுத்து வச்சாங்களோ அந்த கெடுதலை எல்லாமே சரிபடிக்குச்சு, குறைந்த காலத்திலேயே சரிபடிச்சு. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு அப்படின்றது மத மார்க்கமாவும் இருக்கலாம், இல்லாட்டினா அறிவு மார்க்கமாவும் இருக்கலாம். இதுல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், தனி மனித ஒழுக்கம், அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யாம இருக்கணும். எல்லா உயிரினத்திற்கும் வாழும் கடமை உண்டுன்றத தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த இடத்துல இதுக்கு நம்ம தீர்வு காண முடியும். இதுக்கான தீர்வை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு திருவள்ளுவர் சொல்லிட்டாரு. கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படின்றாங்க. கொலை செய்யாலும் புலால் உண்ணாமலும் வாழும் உயர்ந்த பண்பாளனை எல்லா உயிரும் கைதொழு தெய்வமா நினைத்து போற்றும் அப்படின்றாங்க. இது தனி மனித ஒழுக்கம் மட்டும் சார்ந்த விஷயமா தான் நான் இதை பாக்குறேன். நன்றி சார், வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றி சார், சிறப்பு. ஸோ யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு எழுதினப்ப கணியன் பூங்குன்றனார் எழுதினப்ப உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் அப்படின்ற மாதிரி இருந்தது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வள்ளுவன் சொன்னப்பவும் இந்த உலகம் வந்து பொது உடைமையில இருந்ததை காட்டுது. ஆனா எப்ப வந்து நீரும் நெருப்பும் காற்றும் பொதுவில் இருக்கிறது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது அப்படின்ற நிலைக்கு வந்தாலும் அப்பதான் வந்து என் நாடு என் மக்கள் அப்படின்ற அந்த இதுக்கு வருது. ஸோ உலகம் அடிப்படையில் சார்பியல் கோட்பாட்டில் தான் இருக்குது. நான் அணிந்துட்டு இருக்க சட்டை அது வந்து பல பேருடைய உழைப்போட வருது, என்னுடைய உணவு பல பேரோட உழைப்போட தான் வருது. ஆக இங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை சார்ந்து தான் இருக்காங்க. ஆனால் அதில் தனி மனித ஒழுக்கம் இருந்ததுன்னா இந்த பிரச்சனையெல்லாம் வராது அப்படின்னு சிறப்பாக வெங்கட்ராமன் சார் அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்து வீரசேகரன் சார் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணலாம். அன்பு எளிமைய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புறவை வணக்கம், நல்வாழ்த்துக்களும். முத்துலட்சுமி சகோதரியர் அவர்கள் சொன்னப்ப கடவுள் படைத்தார், படைப்பாளி அப்படிங்கிறது அவருக்கு நம்ம சொல்லியிருக்க படைப்பாளின்னு. நம்ம எடுத்துக்கிறது என்னன்னா, படைப்பு அனைத்தையும் அழித்து விடு,
அப்படிங்கிற அந்த இதில் தான் போயிட்டு இருக்கோமோங்கிற அவங்க மாதிரியே எனக்கும் அச்ச உணர்வு தான் ஏற்படுது படைப்புகள் எல்லான்னு. அதே மாதிரி ஐயா அவர்கள் வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் சொன்னப்ப புலால் மறுப்புக்காக ஒரு இது சொன்னாங்க. நம்ம வந்து சரித்திரத்தை பார்க்குறப்ப நம்ம ஆரம்பிச்சது புலால் மறுப்புல ஆரம்பிக்கல, வேட்டையாடி தான் உண்டோம். அது அன்றைய சூழ்நிலையில அது ஏற்புடையதா? வேற வழி இல்ல. அப்படி ஏற்புடையதுன்னா அது சரின்னுங்கிறது இல்ல. 2க்கும் வேறுபாடா தான். வேறு வழி இல்லைங்கிற மாரி போயிட்டு இருந்தோம். இன்றும் போராட்டத்தை தவிர்த்து வேறு வழி இல்லை அப்படின்னு நம்ம ஏன்னா நம்ம நவநாகரீக உலகத்துல ரொம்ப நாகரீகம் அடைஞ்ச மக்களா இருக்கோம். இன்னைக்கு அப்படி சொன்னோம்னா, நம்ம அடைஞ்ச நாகரிகமே ஒரு கேள்விக்குறியாயிடும். போராட்டத்தை தவிர வேற வழியே இல்லை. போராடிதான் ஆக வேண்டும்னு. அதுக்கு காரணம் அதான். "தன்னூன் பெருக்கிற்கு தான் பெரிதோர் நுண்பார் எங்கனம் ஆளும் அருள்" அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அன்னைக்கு ஊன் பெருக்கத்துக்கு இன்னொரு ஊனை சொன்னோம். இப்ப இதுல ஆய்வா நம்ம உள்ள பூந்தோம்னா, இன்னொரு உயிர் இப்ப நான் கத்திரிக்காய் இன்னைக்கு வாங்கி சாப்பிடுறேன். அது மட்டும் சரியா? அப்படின்னு வந்துரும். ஆய்வ ரொம்ப உள்ற கொண்டுட்டு போனோம்னா, ஏன் அது மட்டும் உயிர் இல்லையா? அது விதை முளைக்குது. அதுக்கு மேல இந்த கத்திரிக்காய நான் வாங்காம இருந்தேன்னா, அது நல்லா பழமா பழுத்து இன்னொரு கத்திரிக்காய் செடிய உருவாக்கும். அத நான் அழிக்க தானே செய்கிறேன். அப்படின்னு அந்த ஆய்வு லெவலுக்கு போயிடும். ஆனா, அது இல்லாம ஒரு தலைவர் நேத்து சொன்னப்ப கூட சொன்னோம். அத ஒரு கற்பனையா பார்க்கிறப்ப, அவர் சொன்னாரு, "நாங்க செய்யலைன்னா அவங்க செஞ்சுருவாங்க." எவ்வளவு இது வேதனையா இருக்குதுங்கிறத நம்ம யோசிச்சு பார்ப்போம். இப்ப இத அப்படியே ஒரு கற்பனை பண்ணுவோம். நான் சொல்றேன், "சகோதரரே, நான் செய்யலைன்னா நீங்க செஞ்சிருப்பீங்கன்னு." அதுக்கு உண்மையான பொருளு, என் கையில ரூ. 100 இருந்தது. நான் ஈஸியா செஞ்சுட்டேன். நீங்க இத செய்யணும்னா நல்ல செயல ரொம்ப கஷ்டப்பட்டு பக்கத்துல போய் பார்த்து, வாங்கி செய்யணும். அந்த சிரமம் உங்களுக்கு குடுக்கக்கூடாதுன்னா, நீங்களும் செய்யற எண்ணத்துல தான் நல்லத செய்யற எண்ணத்துல தான் இருப்பீங்க. ஆனா, உங்களுக்கு அந்த சிரமத்த குடுக்காம நான் செஞ்சுட்டேன்னா சரி. அ நான் செய்யலன்னா நீங்க செஞ்சுருவீங்கன்னு, அதனால தான் நான் போய் திருடுனேன்னா என்ன ஆகும்? இந்த 2க்கும் எவ்வளோ வேறுபாடு இருக்கு பாருங்க. நான் திருடலைன்னா நீங்க திருடிடுவீங்க. அதுக்காக நான் திருடிட்டேன். சரி, நான் திருடலைன்னா நீங்க திருடலைன்னா நான் திருடிட்டேங்கிறதுக்கு பதிலா அப்படி சொல்லாம, அவர தானே திட்டுவோம் திருடுனான்னா. இப்ப நான் திருடாம அவரு திருடிட்டாருன்னா அவர தானே திட்டுவோம். யாரோ முன்னாடி ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா, அவங்கள தானே திட்டுவோம். இப்படி எப்படி இந்த தலைவர்கள்லாம் இந்த மாரி சாதாரண அறிவு கூட இல்லாம பேசுறாங்களோ, சகோதரிகள் சொன்ன மாரி எனக்கு நோபல் பரிசு குடுத்துருங்கன்னு. உலகமே ஓடி போய் நின்னு, நீங்க தாங்க தகுதியானவங்க, உங்களுக்கு நோபல் பரிசு குடுக்கணும்னு தவிக்கிறோங்க நாங்க எல்லாரும். வாங்க வந்து வாங்கிக்கங்கங்கிறப்ப, இல்லங்க. என்ன விட அங்க பாருங்க அந்த இதுல ஒரு உழவர் இருக்காரு, ஒருத்தர் இருக்காரு பாருங்க கஷ்டப்பட்டு. அவருக்கு குடுக்கலாங்க நம்மன்னு சொல்ற லெவலுக்கு இருந்தோம்னா, நம்ம காலர தூக்கி விட்டுட்டு, நாங்கலாம் நாகரிகத்தில் சிறந்து விட்டோம் அப்படிங்கலாம். வேதனையா இருக்கு. இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு வார்த்தைகள் வரல. மனவேதனையோடு எண்ணுவோம். ஐநா சபை மாரி இன்னைக்கு ஏதாவது உருவாக்க முடிஞ்சதுன்னா, ஏன்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் உருவாக்கணும்னு சொல்றோம். 2 உலக யுத்தங்கள் தோன்றி நமக்கு இப்படி குடுத்துருச்சு. அதிலிருந்து தப்பிச்சு மீண்டு வர்றது எப்படிங்கிறது தான் உருவாக்கணும்னு. அதே மாரி இந்த சூழ்நிலை இன்னைக்கும் போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போங்கிறதுக்கு வேற ஏதாவது இருந்தா அதை நோக்கி சிந்திப்போங்கிற வேண்டுதலோடு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி வீர சார். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. ஸோ வந்து உயிர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா தாவரங்களுக்கும் உயிர் இருக்கு. ஜெகதீஷ் சந்திர போஸ் தன்னுடைய கீஸ்மோகிராஃப் அந்த கருவி மூலமா நிறுவியிருக்காரு. ஸோ அதுவும் வந்து பேசுது. இப்போ அண்மையில கூட வந்து ஜப்பான் என்ஜினியர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நீரை எடுத்துக்கிட்டு அந்த நீரை வந்து நீங்க ஸ்கோல்டு பண்ணி சபிச்சு அதை வந்து ஒரு பிளான்ட்டுக்கு கொடுக்கும்போது அது வந்து வீரியம் குறையுது, வளர்ச்சி குன்றுது. அதே நீர்ல நீங்க வாழ்த்தி அந்த நீரை வந்து அந்த பிளான்ட்டுக்கு கொடுக்கும்போது அது ரொம்ப செழுமையா வளருது அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. ஆக உயிர்ன்றதுக்கு வரையறைகள் இருக்கு. அதனால வந்து ரொம்ப சிறப்பான உரை கொடுத்துருக்கீங்க. நன்றி. அடுத்து வெங்கட்ராமன் சார் ஏதோ பதில் சொல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்கு. ஜெகநாத் சார் பேசிட்டுமா இல்லை இப்போ சொல்றீங்களா? சார் எனக்கு ரொம்ப சின்ன சாய்ஸ் தான். தேங்க்யூ வெரி மச் சார். சார் இதே இதுல நம்ம பரிணாம வளர்ச்சி அப்படின்றது நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுல வந்துதான் திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. நமக்கு புலால் உண்ணல்ன்றது அன்றைய தேவை இருந்தது, இன்றைய தேவை இல்லைன்றத சொல்லிட்டு இருக்காரு வழிய அதற்கான இது வந்து உணர்ச்சிகளை பத்தி பேசும்போது ரொம்ப அருமையா பத்தி பேசிட்டு இருக்காங்க.
என்னன்னு கேட்டா, இந்த செடிகளுக்கு உணர்ச்சி உண்டு. ஆனா பலி அப்படின்றது ஒண்ணு மிருகங்களுக்கு இருக்கு. மனிதரை போல மிருகங்களுக்கு இருக்கு. அதனால புலால மருகன்னு தான் சொன்னார் வழிய, இந்த கத்திரிக்காய்க்கும் வெண்டைக்காய் செடியும் பறிக்கும் போது அங்க நமக்கு வலின்றது அதுகளுக்கு கிடையாதுன்றதுதான் அது பதிவு பண்ணாரு. இதற்கான கேள்வியை நான் ரொம்ப சமீபத்துல தான் இதுக்கான ஆன்சர் எனக்கும் கிடைச்சது. அதை பதிவு பண்ணணும்னு நினைச்சேன் சார். நன்றி சார். நன்றி நன்றி சார். தேங்க்யூ. அடுத்து ஜெகநாத் சார், உங்களுடைய கருத்து பதிவு. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் பேசின மாதிரி உலகம் படைக்கப்பட்ட பொழுது யாருக்குமே எல்லாமே ஃப்ரீயா இருந்த முத்துலட்சுமி சொன்ன மாதிரி அது வந்து எல்லாரும் தேவைகள் வரும்பொழுது மட்டும்தான் அது ஏதாவது ஒன்று செஞ்சாங்க. வேட்டையாடி சாப்பிட்டாங்க, அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இருந்தது. அது எத்தனை வருடங்கள் சொல்ல 3 மில்லியன் ஆண்டுகளா என்னன்றது தெரியல. ஸோ அவங்க வந்து அப்போ வந்து நாடோடிகளாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் நம்ம அது சரித்திரபூர்வமாகவும் ஆராய்ச்சிகள் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. சேப்பியன் ஒரு புக்கு நான் படித்தேன், அதுலேயும் அதுதான் எழுதியிருந்தது. நோவல் யுராரின்னு நினைக்கிறேன் அவர் எழுதியிருந்தது. அதுபடி பார்க்கும்பொழுது அந்த காலத்துல மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்னா, அவங்களுக்கு எப்ப பசிக்குதோ அந்த சமயத்துல எதை சாப்பிட முடியுமோ அது எல்லாமே இருந்தது. நாடோடிகளா ஆல்வேஸ் ஆன் மூவ். அவங்க போயிட்டு ஏதாவது ஒரு இடத்துல இருந்து நம்ம அப்படி மூவ் பண்ணிட்டே இருக்கும்போது போது அவங்களுக்கு காற்று, மழை, வெயில் எல்லாத்தையும் பார்த்து அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த அறிவு வளர்ச்சி 6ஆம் அறிவு வளரும் பொழுது நம்ம ஏன் இந்த மாதிரி இயற்கையோட போராடிக்கிட்டு ஒரு இடத்துல நம்ம சேஃபா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான், அந்த மாதிரி ஒரு நினைப்பு உண்டாகும் பொழுதுதான் அவங்க வந்து ஒரு இடத்துல உட்கார ஆரம்பிச்சாங்க. உட்கார்றதுனா ஒரு இடத்த பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த பிடிக்கிறது அப்படின்றது ஆரம்பிச்சது. ஸோ அப்படி ஆரம்பிச்சதுதான். எல்லாருக்கும் சொன்ன மாதிரி, முத்துலட்சுமி மேடம் சொன்ன மாதிரி, யாருக்குமே எந்த நாடுமே சொந்தம் கிடையாதுதான். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. நம்ம இப்ப வந்து அதுக்கு பட்டா, சர்வே நம்பர், சிட்டா, அடங்கல் அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டோம். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை 3 மில்லியன் ஆண்டுகளோ 4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியோ கிடையாது. எல்லாரும் நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம். இனப்பெருக்கம் எப்படி நடந்திருக்கும்ன்றது அது ஏதாவது ஒரு மூலமா நடந்திருக்கலாம். போயிட்டே இருப்பாங்க, தேவைப்படும் போது பசிக்கும் போது சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருந்தா. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையை இன்னைக்கு வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அது நடந்து 3 மில்லியன் ஆண்டுகள் 4 மில்லியன் ஆண்டுகளை கழிச்சு நம்ம இருக்கிறோம். இந்த நேரத்துல வந்து எல்லாமே பொது அப்படின்ற சூழ்நிலை வராது. இப்ப நம்ம வந்து பட்டா போட்டு வச்சிருக்கோம், பட்டா புறம்போக்கு நிலத்தையே பட்டா போட்டுக்கிற ஆரம்பிச்சுக்கிற அப்படிப்பட்ட சூழ்நிலையிலாம் நம்ம வந்துட்டோம். அதனால பழைய நிலைமைக்கு நம்ம போக முடியாது. இப்ப இருக்கிற நிலைமையில என்ன பண்ண முடியும்ன்றத பண்ணணும்னா, அதுக்கு நல்ல சாந்தமான ஒரு நிலை வரணும்னா அதுக்கு ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் ஒரு மாற்றம் வரணும். அது வருமானது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா ஒரு நாடும் தனித்தனி நாடுகளா பிரிஞ்சு போனது, அதுலயும் ஒரு நாட்டிலையும் ஒரு தலைவர்களும் வரும் பொழுது அவங்களோட எண்ணங்கள் மாறுது. இதே யூஎஸ்ல வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு அக்ரெசிவா அந்த விடன் இல்லை. அப்பவும் அவங்க வந்து கொஞ்சம் ஆயிலுக்காக எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இவர் பண்ற மாதிரி பண்ணவே இல்லை யாருமே. அவர் வந்து என்ன சொல்றாரு, அமெரிக்கால வந்து நிறைய வந்துருச்சு, இப்போ எல்லாருமே எங்களுக்கு நிறைய இருக்குன்னு சொல்றாங்கன்ற மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். ஸோ அதனால ஒரு நாடுகளும் திருந்தினா தான் முடியும். ஆனா அது வந்து எத்தனையா பிரிஞ்சிருக்கு. ரஷ்யா ஒரு பக்கம், சைனா ஒரு பக்கம், யூஎஸ் ஒரு பக்கம், இஸ்ரேல் வந்து ஒரு தமிழ்நாட்டை விட சின்னதான்னு தெரியல, எனக்கு பரப்பளவோட அளவுகள் தெரியாது. அவங்க வந்து இந்த அளவுக்கு அவங்கதான் இப்ப இதுக்கு மெயின் காரணமாக நான் நினைக்கிறேன். இஸ்ரேலோட என்ன சொல்றது, அவங்களோட ஆணவம் தான் இவ்வளவு பண்ணுது. அத வந்து எப்படியாவது அவங்கள நசிக்கிடணும்ன்ற ஐடியால பண்றாங்க. அது வந்து இதுலயும் வந்து இருக்கலாம், இந்து முஸ்லீம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். அவங்க கிட்டயும் தவறு இருக்கலாம், இவங்க கிட்டயும் தவறு இருக்கலாம். பட் எல்லாம் அவங்க ஊர்ல இருந்துகிட்டு என்ன முடியுதோ அதை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் இஸ்ரேல் வாண்ட்ஸ் டு டெஸ்ட்ராய் எவ்ரிபடி. அந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற அந்த பாலஸ்டீன் அது எல்லாமே அவங்க எல்லாம் அவங்களுக்கு
அகெயின்ஸ்ட் மாதிரி இருக்காங்க. மற்றபடி யுஏஇ எல்லாமே ஓரளவுக்கு வெஸ்டர்னைஸ் ஆயிட்டு அவங்க கொஞ்சம் அவங்க சொன்ன மாதிரி பார்த்தா அமெரிக்கா சொல்றத கேட்கிற ஒரு சூழ்நிலை மாதிரி இருக்கிறதால அது அதனால அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும்போது எப்படி சாந்தி நிலவ வைக்க முடியும் இந்தியா உலகத்துலன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்னொன்னு வந்து இந்த புலால் உண்ணுறதுன்றதும் அதே மாதிரிதான். அதை பத்தி என்னோட கருத்தை சொல்ல பாக்குறேன். புலால் உண்ணாம இருந்தோம்னா எல்லா மிருகங்களும் அப்படியே இருந்தால் அவர்களுக்கு அந்த நான் வந்து இதுக்கு முன்னாடி நானும் புலால் உண்ணாதவன் தான். இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா அந்த மிருகங்களுக்கே உணவு என்ன இருக்கும் அப்படின்றது அதை பத்தி எனக்கு அவ்வளவா ஒரு அதற்கான எனக்கு அறிவு இல்லை. அதை பத்தி எல்லா மிருகங்களும் அப்படியே இருந்தால் அது என்ன ஆகும் அப்படின்ற எல்லாருமே இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட வேண்டாம்னு டிசைட் பண்ணி உலகம் பூரா இருந்தால் ஒண்ணு அந்த புலால் அழிஞ்சு விடும். அந்த புலால் அதாவது மிருகங்கள் எல்லாமே அழியணும், தானாவே அழியணும். அப்படி அழியாக இருக்க பட்சத்துல அவங்க அந்த மிருகங்கள் நம்மள உணவா எடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குமா அப்படின்ற கேள்வியை முன் வச்சுட்டு விடைபெறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். உலகம் வந்து சார்பியல் கோட்பாட்டில் தான் இயங்கிட்டு இருக்கு. நாம இங்க ஏற்படுத்திக்கிட்ட விஷயங்கள்லாம் கூட வந்து அதை தான் கண்ணதாசன் எதனை கண்டான் மதம் தன்னை படைத்தான் அப்படின்னு எழுதினாரு. அன்னைக்கு வந்து தணிக்கை குழு வந்து அதை அனுமதிக்கல. ஸோ ஆக வந்து அன்னி பெசன்டோடைய வளர்ப்பு மகன் ஜே கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவாரு, அரேஞ்சு ரிலிஜன் இஸ் ஏ ரிலிஜன். நாம கட்டமைக்கப்பட்ட சமூகம், நாகரிகம், மதம், கோட்பாடு எல்லாமே வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு 1700 வருஷம் பின்னாடி நோக்கி போனோம்னா சீக்கிய மதம் இங்க இந்த மண்ணில் இருந்ததா வரலாறு இல்லை. ஒரு 1400 வருடம் பின்னோக்கி போனோம்னா இன்னைக்கு இருக்கிற முஸ்லீம் மதம் இருந்ததா இந்த மண்ணில் வரலாறு இல்லை. 2000 வருடம் பின்னோக்கி போனா கிறிஸ்தவ மதம் இந்த மண்ணில் இல்லை. 2400 வருடம் பின்னோக்கி போனா பௌத்தம் இந்த மண்ணில் இல்லை. அப்படியே பின்னோக்கி போயிட்டு இருந்தோம்னா நீங்க சொன்ன அந்த யூதர்களும் இந்த மண்ணில் இல்லை. ஆனா மனிதர்கள் வந்து தொடர்ந்து பரிணமிச்சு தான் இன்னைக்கு வந்து அடுத்த 4 வருடங்கள்ல 3லயே மனித குலம் வாழ்றதுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வளர்ச்சி, இன்னொரு பக்கம் இந்த ஃபேட்மேன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடிய அணு ஆயுதத்தை 1945 ஆகஸ்ட் 6லயும் ஆகஸ்ட் 9லயும் லிட்டில் மேன் ஃபேட் பாய் அப்படின்ற 2 அணுகுண்ட ஹிரோஷிமா மேலேயும் நாகசாகி மேலேயும் வந்து டிராப் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, அமெரிக்கா வந்து அதுக்கு முன்னாடியே வந்து 1942ல இப்போ இருக்கிற இந்த ஆயில் கிரைசிஸ் மாதிரி ஜப்பானுக்கு வர ஆயிலை கட் பண்ணுறதுக்கான போரை ஆரம்பித்தாங்க. அதை தொட்டு தான் அவங்க அமெரிக்காவுடைய பேர்ல் ஹார்பரில் அட்டாக் பண்ணாங்க. ஸோ அதுக்காக தான் அவங்க ரிட்டாலியேட் பண்ணாங்க செகண்ட் வேர்ல்டு வாரில். இப்படி தொடர்ந்து போட்டியில் தான் போயிட்டுருக்கு. நாம் எந்த ஒரு ஸ்கிரிப்சர்ஸ் எடுத்து உதாரணமாக காட்டினாலும் இந்த உலகம் வந்து சார்பியல் கோட்பாட்டில் தான் இருக்குது. தெர் இஸ் எ விஷ் டு கில் அண்ட் வில் டு கில். ஸோ எனக்கு வில்காக நான் கில் பண்ணுறேன், இல்லை விஷ்காக கில் பண்ணுறேன், தேவைக்காக கொள்கிறேன் அல்லது என் விருப்பத்துக்காக கொள்கிறேன் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளேயும் உள்ளே கொண்டு போகலாம். முத்துலட்சுமி மேடம், நீங்க ஏதோ பதில் சொல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சார், எனக்கு ஜஸ்ட் நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது ஒரு சில பாயிண்ட்ஸ் தோணுச்சு. அதான் இவங்க ஜெகநாதன் சார் சொன்ன மாதிரி ஜெகநாதன் சார் தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து எல்லாத்துக்கும் நிலா பாடின பட்டா சிட்டான்னு எல்லாம் போட்டு நம்ம இந்த உலகத்தை ஒரு ஸ்ட்ரக்சரா ஆக்குறோம்னு சொல்லி தான் எல்லாமே மேன்மைப்படுத்துறோம்னு எவ்வளவு கெடுக்க முடியுமோ கெடுத்துட்டு இருக்கோம். இப்ப இதெல்லாம் பத்தாது, பூமியில வாங்கின நிலம் எல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு நிலாவுக்கு வேற போய் மூணுல யாரெல்லாம் லேண்ட் வாங்குறீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க, அதுக்கு நான் இங்க கூட்டு போறேன் அங்க கூட்டு போறேன் சார். புக் பண்ணிருக்கீங்களா நிலாவுல? இல்ல அதான் சொல்றேன், இங்க பண்ண அடிச்சு புடிச்சு இங்க சாகடிச்சது பத்தாதுன்னு நிலாவுக்கு கூட்டு போறதுக்கு பிளான் போட்டு அதுக்கு காசும் வாங்கி நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்கல்ல. அத சொல்றேன், இந்த பிளானட்டை கெடுத்தது பத்தாதுன்னு அடுத்த பிளானட்டுக்கு இப்பவே பேஸ்மெண்ட் போட்டாங்கன்னு சொல்லி அது ஞாபகம் வந்துச்சு. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இவங்க வெங்கட்ராமன் சார் சொன்னது வந்து அந்த தாவரங்களுக்கு வழிகள் கிடையாதுன்னு சொன்னது எனக்கும் இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம். நிறைய பேர் என்ன இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, எனக்கு பதில் சொல்ல தெரியாம நான் தவிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு சார் சொன்ன பாயிண்ட் வந்து அந்த பதில் எனக்கு கிடைச்சிருச்சு. அது ஒண்ணு. தேங்க்யூ. அப்புறம் ஜெகநாதன் சார் சொன்னாங்க அவங்க முன்னாடி சாப்பிடாம இருந்தாங்க, இப்ப சாப்பிட்டுட்டு இருக்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம சாப்பிடாம இருந்தோம்னா உயிர்கள் எல்லாம் அதுங்களுக்கே ஒரு வழி இல்லாம போயிடும் அப்படின்ட்டு. அப்ப எனக்கு ஒண்ணு தோணுச்சுன்னா, இது நான் ஒரு வெஜிடேரியனா பேசுறேன்ட்டு இல்ல, சும்மா என்னோட தாட்ஸ் என்னன்னா, இதே மாதிரி என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு மிருகங்கள் வந்து
மனுஷன் அப்படி நினைச்சதுன்னா எப்படி இருக்கும்? இவ்ளோ மனுஷங்க இப்படி இருந்துட்டு இருக்கானுங்களே! இவனுங்க இப்படியே விட்டா ஒரு மாதிரி உலகம் ஒரு ரீஸ்ட்ரக்சர்டா போயிடும். இவங்களாச்சு நம்ம சாப்பிட்டுருவோம் அப்படின்னு ஒரு 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 தாட் அதுங்களுக்கு வந்துச்சுன்னா, இந்த உலகம் எப்படி இருக்கும்? அப்படி சொல்லி அது ஒரு கற்பனை ஓடுச்சு. அதையும் சொன்னேன். அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான் சார். யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னோட தாட்ஸ் அது. அதுக்கப்புறம் வந்து இந்த சாட்ல நான் கொஞ்சம் பிரேயர்ஸ் போட்டிருக்கேன் சார். அதாவது இப்ப நான் ஜஸ்ட் சர்ச் பண்ணேன் இந்த மாதிரி பிரேயர் டு ஸ்டாப் வார் இருக்குமா அப்படின்ட்டு. ஏன்னா என்னோட ஆழ்ந்த நம்பிக்கை என்னன்னா, ஒரு தனி மனிதனுடைய பிரார்த்தனையை விட கூட்டு பிரார்த்தனைக்கு பலம் அதிகம். சோ நம்ம அத்தனை பேரும் வந்து நம்ம நம்ம நல்லா பிரேயர் பண்ணினோம் அப்படின்னா, இந்த உலகத்துல அதிசயங்கள் கண்டிப்பா நடக்கும். மாற்ற முடியாத ஒரு மனிதனை கூட மாற்றுறதுக்குரிய சக்தி உண்டு. அதனால எனக்கு தெரிஞ்ச பிரேயர்ஸ நான் சாட்ல போட்டிருக்கேன். அது வந்து நீங்க ரீட் பண்ணணுங்கிறதுக்காக இல்ல. ஏன்னா உங்களால ரீட் பண்ண முடியாது அந்த இன்கால் மெசேஜஸ்ல. அது அவ்வளோ பெருசா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நான் நம்ம நட்புலரி குரூப்ல போஸ்ட் பண்றேன். அது எனக்கு தெரிஞ்ச எல்லா மதங்கள்லேருந்தும் நான் எடுத்து போடுறேன். ஒன்லி ஹிந்து அப்படிலாம் கிடையாது. ஸோ யார் யாருக்கு வேணுமோ ஆசைப்படுறவங்க அத டெய்லி பிரேயர்ல நம்ம வந்து ஆழ்ந்த நம்பிக்கையோட சொன்னோம் அப்படின்னா, அதிசயங்கள் நடந்து அப்படியாச்சும் இந்த போர் ஒரு முடிவுக்கு வரட்டும், உலகம் சுபிக்ஷமா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் போட்டுட்டு இருக்கேன். வேணும்னா சொல்லுங்க குரூப்ல போடுறேன். இல்ல சாட்ல போட்டத பார்த்து படிச்சுக்கோங்க. தேங்க் யூ சார். நன்றி, நன்றி மேடம். கண்டிப்பா. இப்போ வந்து மனிதன் மட்டும்தான் வந்து பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் உணவு வந்து ஒரே மாதிரியா இருக்கா அப்படின்னா இல்லை, மாறிக்கிட்டே இருக்கு. மனித உயிர் தவிர மற்ற உயிர்கள் அனைத்தும் வந்து இந்த பூமியில பிறந்த போது ஜனனித்த போது இருந்த உணவு பழக்கம் தான் வந்து தொடருது. ஸோ அதனால வந்து இந்த உணவுன்றது வந்து தேவையை பொறுத்து மாறுது. மனிதன் கூட வந்து ஒவ்வொரு காண்டினென்ட்லேயும் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து மாற்றம் ஒன்றே மாறாததாக நிகழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த பூமியும் வந்து பலமுறை வந்து பேரழியினால அழிக்கப்பட்டு திரும்பவும் மீள் எழுச்சியாக நடந்திருக்கு அப்படின்றதையும் வரலாறு சொல்லுது. ஸோ அந்த வகையில் வந்து உணவு பழக்க வழக்கமோ இல்லை வேற விஷயங்களோ வந்து ஒரு தனி மனித ஒழுக்கத்தோடு இருந்ததுன்னா எல்லாமே வந்து இங்கே ரொம்ப சாந்தியோடு இருக்கும். ஆனால் அது இல்லாதது தான் காரணம் அப்படின்றதான் இன்னைக்கு காட்டுது. அமெரிக்கா கண்டக்ட் பண்ண வாரோட லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா 1942லேருந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு. ஒரு 500 வருடங்கள் தான். 1498க்கு முன்னாடி உலக வரைபடத்திலேயே இல்லாத இருந்த பூமி இன்னைக்கு வந்து உலகத்துல இருக்க அத்தனை பேரும் நாங்க சொல்றதான் கேட்கணும் அப்படின்ற போதுதான் பிரச்சனை வருது. கருத்தை தெரிவிக்கிறதுக்கு அனைவருக்கும் உரிமை இருக்கு. ஆனா என்னோட கருத்து தான் வந்து சிறந்தது, இதுதான் சரியா அப்படின்னு சொல்லும் போதுதான் வாதம் வருது. ஸோ அந்த வகையில இன்னைக்கு இக்கட்டான ஒரு சூழல் இருக்கும். காரணம் வரலாறு சொல்லுது, ஈரான் இதுவரை யாரும் வெற்றி கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு வல்லாதிக்க நாடு அமெரிக்கா சொல்றாங்க கார்க் KHARG கார்க் அப்படின்ற ஒரு ஐலாண்டை வந்து ஈரானுக்கு பக்கத்தில் ஆக்குபை பண்ணுறதுக்காக இஸ்ரேல் யூஎஸ் வந்து ரொம்ப மும்முரமாக பண்ணிட்டு இருக்காங்க. அதை வெற்றி கொண்டுட்டாங்கன்னா ஈரானை வந்து இது பண்ணிடுவாங்க. ஆக ஒரு குருஷியலான பாயிண்ட்ல வந்து இன்னைக்கு உலகம் நின்றுட்டு இருக்கு. அவங்க இதுவரை நடந்த போர்களை பட்டியலிட்டோம்னா எண்ணிலே அடங்கல அத்தனை நாடு மேலே வந்து வார் பண்ணியிருக்காங்க. அப்போ உலக அமைதிக்கு வந்து யார் வந்து அதிக தீங்கு விளைவிக்கிறாங்க அப்படின்றத அந்த லிஸ்ட்லேருந்தே நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அந்த வகையில் எது எப்படி இருந்தாலும் போர் முறை கொண்டவருக்கு நேர்முறையை விதைத்து நாம வந்து ஒரு கூட்டு பிரேயரோட நிறைவு செய்யலாம். வேற யாராவது பேசணும்னா பேசுங்க, அப்படி இல்லைன்னா கடைசியா நம்ம ஒரு ஒரே ஒரு செய்தி தான் ஐயா, மன்னிக்கவும். சொல்லுங்க ஐயா. சகோதரிகள் சொன்ன மாதிரி நிலாவுக்கு எல்லாரும் போறோம்னு வச்சுங்க, 2 கற்பனை பண்ணுவோம். இந்த நிலாவுக்கு போறவங்க இங்க இருந்து என்னத்தை சுமந்துக்கிட்டு போறாங்கன்னா அன்பை சுமந்துக்கிட்டு போறாங்க. ஒரு 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 நிலை. நிலாவுக்கு போறவங்க எல்லாம் வேற எதையும் தூக்கிட்டு போல பொருள் எல்லாம் அன்பு மட்டும்தான் அவங்க மனசுல இருக்கு. அறம், அன்பு, பண்பு, பாசம், இந்த மாதிரி பாசிட்டிவ் விஷயங்கள் மட்டும் இது ஒரு நிலை. 2வது நிலையில அடுத்த நிலான்னு வச்சு ஒரு கற்பனைக்காக அங்க வெறும் ஒஸ்டானவங்க, வெறும் இங்க காசு பணம் வச்சிருக்கவங்க, என்னாலதான் முடியுங்கிறவங்க, அகந்தையில உள்ளவங்க, அவங்க போறாங்க. இப்ப போயிருக்கிற இந்த 2 நிலாவிலையும் உள்ள இது என்னன்னா வெறும் ஆளுங்க தான். இங்கேயும் அங்கேயும் ஆளுங்க தான். இந்த அன்பானவங்க வாழணும். அங்க மோசமானவங்களும் அந்த நிலவுலையும் வாழணும். அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒருத்தன், ஏன்னா வேற எதுவுமே இல்லை சாப்பிட்றதுக்கு. இப்ப சொன்ன மாதிரிதான் காரண காரியங்களை கண்டுபிடிச்சு ஒருத்தன் அழிச்சு கேனிபாலா ஆகி மனித உடலையே சாப்பிட்ற மாதிரி இவ்வளவு போராட்டத்துல எனக்கு 100 உடம்பு கிடைச்சிது, வாங்கடா நம்ம சாப்பிடுவோன்னு ஒரு குரூப்பா இருந்து அந்த 100 உடம்பையும் சாப்பிட்ற மலைக்கு அவ்வளவு மோசமா போகிறது ஒரு நிலை. இந்த அன்பா போறவங்க எல்லாம் அவங்களுக்கும் பசி இருக்கும், அவங்களுக்கும் இருக்கும்.
ஆனா அவங்க உட்கார்ந்து யோசிச்சு பசிக்குதே, நம்ம அதை யோசிக்காம வந்துட்டோமே இங்க, என்ன பண்ணலான்னு புதுசா ஏதோ இவங்களுடைய அறிவால கிடைச்சதுல ஒரு பொருளை உருவாக்குறாங்க அங்க. அங்க உள்ள இயற்கையோட. ஏன்னா இயற்கை எப்பொழுதுமே கொடுக்குங்கிறது தான் நம்ம சொல்றோம். அங்கேயும் அப்ப இயற்கை இருக்கிறதான வாழ முடியுங்கிறதுக்கு தானே அங்க போறோம். இப்படி 2 நிலைகள் இருக்கு. பாசிட்டிவாவே போய் சகோதரியார் சொன்ன மாரி நம்ம எல்லாரும் வேண்டிட்டு எப்படியோ இந்த போராட்ட உலகம் மாறி அன்பான உலகம் மலரணும்னு வேண்டி ஆண்டவனை வேண்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பு. நிலவு வந்து பூமியில இருந்து 3,84,400 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. முதல்ல செவ்வாய் கிரகத்துக்கு தான் வந்து மீள்குடி அமர்த்தத்துக்காக முயற்சி பண்ணாங்க. செவ்வாய் கிரகத்துக்கு வந்து இப்போ நிலவுக்கு போனோம்னா 3 நாளில் போய் சேர்ந்துடலாம். அதுவே வந்து செவ்வாய் கிரகத்துக்காக இருந்தால் 7லேருந்து 10 மாதம் ஆகும். காரணம் அதனுடைய சுழற்சியை பொறுத்து அந்த மாத வித்தியாசம் ஆகும். ஸோ ட்ராவல் பண்ணுறதுக்கே வந்து 7 to 10 months ஆகும். ஆனால் நிலவுக்கு அப்படி இல்லை, 3 நாளில் நம்ம போய் சேர முடியும். ஸோ அதனால் வந்து நிலவுக்கு இது பண்ணுறாங்க. ஆனாலும் அதனுடைய ஈர்ப்பு சக்தி வந்து வேறவா இருக்குது. அதையும் மீறி வாழ்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் அங்கே நடந்துட்டு இருக்கு. மினரல்ஸ், அங்கே இருக்கிற மினரல்ஸை வந்து பூமிக்கு கொண்டு வரதுக்கு முயற்சிகள் நடக்குது. ஸோ அதுக்காக தான் வேறு கிரகங்களுக்கு மனிதர்கள் வந்து பொதுவாக ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ சிறப்பு உங்களுடைய பேச்சு. அடுத்து மஞ்சுளா மேம் உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம். Hello, respected to all. Very happy morning. இன்னைக்கு டிஸ்கஷன் வந்து காமனா இருக்கிற டாபிக் எடுத்து பேசிட்டு இருக்கீங்க. காமன் மீன்ஸ் இன்னைக்கு அட் பிரசன்ட் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு. சார் வந்து வேர்ல்டு நாடு வந்து இன்னைக்கு இந்த இதை வார கிரியேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்கன்னா உலக தலைவர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். படிப்பறிவு இல்லாத காலத்துல மன்னர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சாங்க, ஓனாலம் ஏனாலன்னு சில சம உரிமைக்காக. அது ஒரு விதம். ஆனா இன்னைக்கு இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ கண்டுபிடிப்பு, இவ்வளோ பெரிய எல்லாத்தையும் நம்ம கையில அடக்கன்ற இந்த காலகட்டத்திலையும் இன்னும் வேர்ல்டு வார் போயிட்டு இருக்கு. அதனால பொருளாதாரம் அஃபெக்ட் ஆகுது, எல்லாரும் பாதிக்கப்படுறோம், அப்பாவி மக்கள் வந்து கொல்லப்படுறாங்க. அப்படின்னும் போது எதுக்கு இந்த ஐநா சபையோடைய லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க? ஏன் அவங்களுக்குள்ள ஒரு மீட்டிங் போட்டு இதை இது பண்ண முடியல? இது என்னுடைய கேள்வி. அதனால பாதிக்கப்படுறது சாதாரண அடிப்படையில இருக்கக்கூடிய மக்கள் தான். தலைவர்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுறாங்க. ஒரு தலைவன் இறந்துட்டான்னா உலகம் பூரா பத்திக்கிட்டு எரியுது, அவனுக்காக ஸ்ட்ரைக் பண்றாங்க. அப்போ ஒரு தலைவனோட உயிருக்கு தான் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அப்பாவி மக்கள் சாதாரணமா கொல்லப்படுறாங்க, ரத்த வெள்ளம் ஓடுது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க உலக நாடோட பேசுறீங்க, நம்ம தமிழ்நாடோட நம்ம இந்த ஒரு இப்ப எனக்கு இப்போ ஒரு 10 நாள் இந்த கொஞ்ச நாளாவே மைண்ட்ல ஓடுற ஒரு விஷயம் என்னன்னா, ஈவன் இப்ப என் வீட்லயும் ஒரு பையன் இருக்கிறான், 10th படிக்கிறான். அவங்கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஸ்பிரிட்டை வச்சு நான் பேசுறேன். ஒரு தமிழ்நாட்டுல ஒரு தலைவனா தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆளு, நீங்க இங்க யார் வேணாலும் யாரோட ரசிகனா கூட இருக்கலாம். நானும் ரசிகன் தான். அந்த அந்த நபரோட ரசிகன் தான். படம்லாம் நல்லா பார்ப்பேன், ரசிச்சு. ஆனா ஒரு தப்புன்னு சொன்னப்ப நீங்க சொல்றீங்களா தனி மனித ஒழுக்கம் அதுதான் முக்கியம்னு. இப்ப பாருங்க, தனி மனித ஒழுக்கம் எங்கிருந்து உருவாக்கணும்? ஒரு லீடர் கிட்ட, ஒரு நாட்டை ஆளப்படக்கூடிய லீடர் கிட்ட கண்டிப்பா இருக்கணும். அதை பார்த்துதான் நம்ம வந்து ஃபாலோவர். நாம தலைவரே இப்படி இருக்காரு, நாம இப்படிதான் இருக்கணும், தப்புன்னு நடந்தா நம்மள சுட்டுடுவாங்க, கொன்னுடுவாங்க அப்படிங்கிற அந்த பய உணர்வு இருக்கிறதுனாலதான் உலகமா இருக்கட்டும், நாடா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் ஒரு கட்டுப்பாடு நோக்கி நம்ம கண்ணியத்தை நோக்கி போறோம். ஆனா ஒரு தலைவன் வந்து தனக்கான ஒரு இடம் வேணும்னு தேடிக்கிட்டு இருக்க நேரத்துல ஒரு தவறுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த திருப்பி அதை இம்பாக்ட் பண்றது, ஹைலைட் பண்றது. உன்னால என்ன பண்ண முடியும், எனக்கு ஐ ஹாவ் த ரைட்ஸ், நான் ஒரு தனி மனிதனா, எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து முன்னாடி நின்னா கூட அதையும் இந்த மக்கள் என்ன பண்றாங்க, ஈவன் லேடிஸ் உட்பட. ஒரு லேடிக்கு இவ்வளவு இழிவு ஏற்படுது, ஒரு லேடியா ஒருவனுக்கு ஒருத்தி தான் இந்த உலகம். இந்த தமிழ்நாட்டோட கல்ச்சர்ல மிக முக்கியமான கல்ச்சர் அதுதான் நாம பாரம்பரியமா பாதுகாத்துட்டு வர்றோம். அப்ப ரொம்ப அலட்சியத்தை கொடுக்கறதுன்னா, அப்ப ஒவ்வொரு ஆம்பளைங்களுக்கும் ஒவ்வொரு பொம்பளைய விட்டுட்டு எப்படி வேணாலும் போலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை தான் உருவாக்குது இந்த சமூகம். லீடர் தான் நம்ம எல்லாரும் கைத்தட்டி வரவேற்கிற நேரத்துல நான் வந்து இன்னொரு லேடியோட வருவேன், இது என்னுடைய வே ஆஃப் ஸ்டைல், இது என்னுடைய இது, நான் பாத்துக்கிறேன், நீங்க இருங்க அப்படின்னு அந்த தலைவர் சொல்றாருன்னா அதையும் கைத்தட்டி ரசிச்சு சமாளிக்கிற உலகமா தான் இருக்குது. அப்ப நினைச்சு பாருங்க, இவங்க என்ன லீடரை செலக்ட் பண்ண போறாங்க, இவங்க என்ன பெருசா இந்த உலகத்துல ஆள போறாங்க, லீடரை போற்ற போறாங்க, இவங்க எல்லாம் சாவ போறாங்க.
அதுதான் நடக்க போகுது. ஒரு பையனுக்கு கூட வேல்யூஸ் வரப்போறது, ஒரு பொண்ணுக்கு கூட வேல்யூஸ் வரப்போறது கிடையாது. நம்ம தமிழ்நாடு இப்ப இந்த நிலையை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அதனால அதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு என் மைண்டுக்கு என்னுடைய சின்ன அறிஞர் அண்ணா காமராஜர் அப்படின்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க சொன்ன அந்த தாட்ஸோட தான் இன்னைக்கு ஏதோ நம்ம கொஞ்சம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நல்லபடியா வாழணும், ஒருவனோட ஒரு 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 புருஷனுக்கு பொண்டாட்டி கட்டுப்பட்டவங்க, பொண்டாட்டிக்கு புருஷனை கட்டுப்பட்டவங்களாம் உருவாக்கணும். ஆனா அதுக்கு மத்தியிலயும் ஒரு ஒரு புருஷனுக்கும் நிறைய வியூஸ் இருக்கு. அப்ப ஆண்கள் தப்பு செஞ்சா ரைட்டுன்ற கூட ஒரு வியூல போயிட்டு இருக்கோம். பொம்பளைங்க பண்ணா அதை கொண்டு சந்தி சிரிக்க வைக்கிறது இந்த உலகத்துல இந்த இந்த தமிழ்நாட்டுல இருக்குது. சோ இப்படி இதுவே ஒரு நம்ம மலைப்பா நினைக்கிற நேரத்துல ஒரு தலைவன் ஒருத்தவங்களை ஒதுக்கி வைப்பான் போக, இன்னும் ஒருத்தவங்களை நான் இட்டுக்கிட்டு ஜாலியா வருவேன். திஸ் இஸ் மை ரைட்ஸ், அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம்னு லேடிஸுக்கே அறிவுரை கொடுக்குறாரு. லேடிஸும் உளுந்தடிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு ஓகே 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 ஓகேன்றாங்க. இது பொய்யா உண்மையான்றலாம் தெரியல. அப்ப எப்ப சொசைட்டிக்கு வந்துச்சு அப்ப அதானே இது பொய்யா, இது ஃபெய்த் ஃபெய்த் ஃபெய்த்ன்றாங்க. ஃபெய்த்னா எப்படி ஃபெய்த் ஆக முடியும்? அப்ப இதுக்கு என்ன ரீசன்? இப்படி எப்படி ஒரு தனி மனிதன் இவ்வளோ இதா இதை நான் எப்படி வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற ஒரு லீடரை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம எல்லாம் வாழ போறோமா இல்ல சாக போறோமான்றதே எனக்கு தெரியல. நம்ம பசங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது. அதை நான் சொல்றேன். அப்ப நம்ம உலக நாடை பத்தி இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். உலக நாடை பேசுறதுக்கு முன்னாடி நாம இருக்கிற தமிழ்நாட்டிலேயே இப்ப என்ன நடக்க போகுது, அங்க எத்தனை உயிர்கள் இப்ப கொண்டுகிட்டு இருக்கு, இன்னும் கொல்லப்பட போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனநிலை ஓடுது ஐயா. ஓகே, தேங்க்யூ. ஒரே ஒரு நிமிஷம் ஐயா, மன்னிக்கவும். சகோதரியருக்கு ஒரு ஆறுதல் சொல்ல நான் விளைகிறேன். பெண்களுக்கு இது மாதிரி ஒரு தலைவர்கிட்ட இப்படி ஒரு வர்றதுங்கிறது வேதனைப்படுறதுல உண்மையா வேதனை அவங்களுக்கு. ஒரே ஒரு இது ஆறுதலுக்காக நான் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு மட்டும் இது ஏற்படலாமா? தனது தந்தைய பத்தி சொல்றப்ப தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி, உதவின்னு சொல்லல, தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். நம்ம பிள்ளைய அவையத்துல முந்தி இருப்ப செய்யறது தான் நன்றின்னு சொல்றாங்க. ஆனா அதே புள்ள மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லனும் சொல்லுன்னு. ஆனா அப்படி முன்னாடி பையனுக்கு அந்த மாதிரி கொண்டு வர்றப்ப அந்த பையனே தந்தையையும் யோ நீ எல்லாம் இந்த பக்கம் வராதையா, நான் மீட்டிங் நடத்திட்டு இருக்கேன் போயா அப்படின்னு சொல்லி வர்ற அவர்கள் தான் இன்னைக்கு தலைவர்களா உருவாகணும். நான் இந்த உலகத்தையே அப்படியே மாற்றி காட்டிடுவேன்னு சொல்ற தந்தைக்கும் செய்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு தலைவர்களா வர்றாங்க. தலைமை ஆளுமை பண்புங்கிறது உண்மையான உள்ளத்திலிருந்து வரணும், வெறும் உதட்டில இருந்து வந்தா இந்த கதைகள்லாம் நடக்கும். அதனால உங்களுக்கு மட்டும் இது ஏற்பட்டதுன்னு நினைக்காதீங்க. அந்த தந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு யோசிச்சு பார்த்தாதான் தெரியும். அதனால இதெல்லாம் நல்ல ஆளுமை மலரட்டும். அவ்வளவுதான். ஆண்டவனை இறைவனை வேண்டுவோம். நன்றி. நன்றி. நம்ம என்ன செய்யறோமோ அதை மல்டிப்ளை பண்ணி நமக்கு பிரபஞ்சம் திருப்பி கொடுக்கும். ஸோ அதனால அதுக்கான பலனை அந்த இண்டிவிஜுவல்ஸ் வாழக்கண்ணுக்கு கிழக்கண்ணு இருக்கு. ஸோ அதனால அது ரிட்டர்ன் கண்டிப்பாக கிடைக்கும். அதை பொது இதுவாக விதியாக எடுத்துக்காம ஐநா சபையை சொன்னீங்க, உலக பஞ்சாயத்து அது யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கு? அமெரிக்காவோட கட்டுப்பாட்டில் இருக்கு. அது ஒரு மும்பை மாதிரி தான் இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கு. அது மட்டுமல்ல, போர் தொடுக்கணும்னா அமெரிக்காவில் இருக்கிற செனட் 2 உறுப்பினரையும் சேர்ந்து மேலவை கீழவை சேர்ந்து காங்கிரஸோட பர்மிஷனோட தான் தொடுத்திருக்கணும். அடுத்து காங்கிரஸ் கொடுத்தாலும் அது ஐநா சபையில ஒரு ரெசல்யூஷன் கொண்டு அதுக்கப்புறம் தான் போர் தொடுக்கணும். அது எல்லாத்தையும் ஷார்ட்கட் பண்ணி ஸ்ட்ரைட்டா போர் தொடுத்திருக்காங்க. ஐயா ஒரே ஒரு நிமிஷம் இதோட மன்னிக்கவும். அதோட வீட்டோ பவர்னு நம்ம கொடுத்திருக்கதையும் சேர்த்து சொல்லிடுங்க. அது என்ன காரணத்தினால நம்ம அதை கொடுத்தோம்னு? அது இப்போ உலகம் 3வது ஒரு உலக போரை சந்திக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் வேர்ல்டு வார்க்கு அப்புறம், அதாவது ஆகஸ்ட் அந்த 9க்கு அப்புறம் டிராப் பண்ணப்ப எல்லாரும் கூடி செப்டம்பர்ல ஐநா சபையை ஃபார்ம் பண்ணாங்க. 3வது உலக போரை சந்திக்க கூடாதுன்னு. அதுல 5 நாடுகளுக்கு வீட்டோ பவர். அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, பிரான்ஸ், இன்னொரு நாடு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையும் அவங்க இங்கிலாந்துக்கு இருக்கு. இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்து கிட்ட தான் முதல்ல அடிமையா இருந்தது அமெரிக்கா. ஸோ அவங்களே 1775 தான் சுதந்திரம் வாங்குறாங்க. அப்படிப்பட்ட நாடு தான் இன்னைக்கு உலகம் முழுக்க ஆதிக்கம் செலுத்துறாங்க. அவங்க நடத்தின போரை கணக்கில் எடுத்தா, பிறக்கும் போது யாரும் பிழைகளை சுமந்தே பிறக்கவில்லை, பின்பு அவரிடம் வளர்ந்த குறைகளை சொன்னால் வார்த்தையில் அடங்கவில்லை. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு அமெரிக்காவோட குறைகளை சொன்னோம்னா அவங்க கண்டக்ட் பண்ண வார் ஒரு பெரிய லிஸ்ட் போயிட்டு இருக்கு. அப்போ உலக அமைதிக்கு யார் குந்தகமா இருக்காங்க? அவர் WHO இருந்து வெளில வந்துட்டாரு. அது மாதிரி பல பொது நிறுவனங்கள்ல இருந்து, உலக அமைதிக்கான நிறுவனங்கள்ல இருந்து வெளியில வந்துட்டாரு ட்ரம்ப்.
ஸோ ட்ரம்ப் வந்து அடிப்படையில் ஒரு வியாபாரி. ஸோ அந்த வியாபாரி வந்து உலக தலைவராக்கி உலக அமைதியை காக்க சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு உலகம் அதை சந்திச்சுட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இயற்கை பார்த்துட்டு தான் இருக்கு. அதுக்கான தக்க பதிலடி வந்து சொல்லாமல் கொள்ளாமல் காத்திருக்கும், தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்துரைக்கின்ற மாதிரி அது ஈரான் மூலியமா இன்னைக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படின்றதான் உண்மை. ஆனா அதனோட முடிவு வந்து பார்க்கறதுக்கு இந்த மனித குலம் வந்து தழைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்ம கூட்டு பிரார்த்தனைக்கு போறோம். ஆரம்பிச்சது வந்து நம்ம தாமோதர சார் ஆரம்பிச்சாரு. அவரை மிகவும் திரும்பவும் ஆண்ட்ரைஸ் பண்ணாரு. ஏதாவது சொல்ல விரும்பினா அவரோட நம்ம நிறைவு பண்ணிட்டு நிறைவு நிகழ்வுக்கு போவோம். தாமோதர சார். சார் ஒன்னே ஒண்ணு மட்டும் சார், ஒன்னே ஒண்ணு. எஸ் மேம். சார் ஒண்ணும் இல்ல. இப்ப நான் வந்து காமனா தான் சொன்னேன். என் பையன்ங்கிறது ஒரு 10th படிக்கிறான். அவன் வந்து மிகப்பெரிய ரசிகன். நாளைக்கு அவனுக்கு என்ன அந்த ரசிகன் சொல்லி கொடுக்க போறான்றதுதான் என்னுடைய பாயிண்ட். அதனாலதான் நான் சொன்னேன். அது அவரவர் விருப்பத்துக்கு தான் நம்ம விட்டுருந்தோம். ஏன்னா இது வந்து நம்ம பொது வெளியில பேசுறதே வந்து சரியில்லைன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அவ்வளவு மோசமான ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. நல்ல விஷயங்கள் பேசினா பரவாயில்ல, தப்பான விஷயத்தை திரும்ப பேசி இம்பாக்ட் அதிகப்படுத்தக்கூடாது அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. அந்த மாதிரி தலைவன் வரணுமான்றதுதான் ஒரு கேள்வியாவும் இருக்குது. நீங்க அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே, கண்டிப்பா மேடம். அதுக்கு வந்து 2026 வந்து ரிசல்ட் வில் ரிவீல் த ட்ரூத். சரி சரி. தேங்க் யூ. தாமோதர சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். ஒரு ஐநா சபை ஏன் இந்த போரை நிறுத்தக்கூடாது? வல்லரசு நாடாக இருந்தால் கூட இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் ஆணையிட்டால் வல்லரசு நாடும் பணிய வேண்டியதுதானே? ஒரு கார்கில் போர் நம்ம இந்திரா காந்தி அம்மையார் நிறுத்தவில்லையா? இந்தியாவுக்கே அந்த துணிவு இருக்கும்போது ஏன் ஐநா சபைக்கு இருக்கக்கூடாது? இதே போல் ஒரு கிரகத்தில் நிறைய தங்கக்கட்டிகள் இருக்கின்றன. அதை எடுத்து கொண்டு வருவதற்கு எல்லா நாடுகளும் முயற்சி செய்தால் அதில் ஒரு வல்லரசு நாடு நான் தான் அடைவேன் என்று அவர்கள் முன்னின்று செய்தால் அப்போ அந்த கிரகத்தில் இருக்கும் தங்கம் எல்லோருக்கும் சமமா, இல்லை அந்த ஒரு வல்லரசுக்கு மட்டும் சொந்தமா என்ற கேள்விதான் நான் என் கேள்வியை எழுப்பி அதை முடிவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். உங்களோட கேள்வி மிக நியாயமான கேள்வி. ஆனால் வந்து பணம் படைத்தவன் சொல்லானால் சபை மீறுமா? அந்த சபை வந்து பணம் படைச்சவனுடைய அமெரிக்காவுடைய கைப்பாவையா இருக்கு. அது நிகழ்வு நடக்கிறதுக்கு ஐநா சபைன்னு ஒன்று இருக்கிறதுக்கு அதிகமான பணத்தை செலவழிக்கிறதும் அமெரிக்கா தான் அந்த ஐநா சபையோட முன்னோடியா இருக்காங்க. ஸோ அப்போ வந்து எப்படி வந்து அவங்க போரை நிறுத்துவாங்க? எல்லா மொரால்ஸும், வார் மொரால்ஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க மீறி இருக்காங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு உலகம் சந்திச்சுட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வந்து தக்க நேரத்தில் உலக நாடுகள்லாம் சேர்ந்து பதிலடி கொடுப்பாங்க அப்படின்றதான் நம்புகிறோம். ஸோ எப்படி எது இருந்தாலும் இறுதியாக சாந்தி நிலவட்டும், அமைதி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நம்ம கூட்டு பிரார்த்தனைக்கு போகிறோம். உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் பரிணமித்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக, எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக, எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே, அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூரண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வு பூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி நன்றி நன்றி. இவன் தொண்டை மண்டலம், ஆர்ப்பாக்கம், ரிச் வி அருணகிரி. நன்றி. நன்றி சார்.